NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.4 5th first subdivision factorize அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 டேர்ம்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது ஹையஸ்ட் பவர் 2 வச்சு நம்ம பார்த்துருப்போம். இப்போ 4 டேர்ம் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடு, லாங் டிவிஷன் மெத்தடு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேக்டரைசேஷன் பை டேக்கிங் காமன் ஃபேக்டர்ஸ், இந்த மாதிரி 3 மெத்தட்ஸ் இருக்குது. உங்கள் புக்கில் எதை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தட். ஸோ நான் அந்த மாடலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அதாவது இந்த எண்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்க, கான்ஸ்டன்ட் 2ன்ற நம்பருடைய ஃபேக்டர்ஸ், அதிகபட்சம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா என்ன அர்த்தம்னா அது எந்தெந்த டேபிளில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் 1 டேபிளில் கன்ஃபார்மாக போகும். அதை தாண்டி எந்தெந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா அதே டேபிளில் போகும். ப்ளஸ் வேறு ஏதாவது டேபிளில் போச்சுன்னா அதை நீங்கள் எடுத்து எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2ன்றது 1 டேபிளில் போகும், 2 டேபிளில் போகும். அப்படி நம்ம எடுத்து எழுதும்போது ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 ஆர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு 1 2ன்றத ப்ளஸ் வச்சியும் போடணும், மைனஸ் வச்சியும் போடணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினை P ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஆர்டர் மிஸ் ஆகுதுன்னா பவர் 3 அடுத்தது பவர் 2, பவர் 2 அடுத்தது பவர் 1, அடுத்தது கான்ஸ்டன்ட். இந்த ஆர்டர் மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் 0ன்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ எக்ஸ் கியூபு மைனஸ் 2x² மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 இதை அப்படியே எடுத்து எழுதுறோம். இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 1ன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 வராது. நீங்கள் செக் பண்ணி தான் பார்க்கணும். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால இதில் -1 போட்டால் தான் கரெக்டாக வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்தால் தான் அது கரெக்டான ஃபேக்டர். இது பாசிபிலிட்டிஸ், இதில் எது வேணாலும் இருக்கலான்றது பாசிபிலிட்டிஸ். ஆனால் கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை போட்டால் எனக்கு 0 வரும்ன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 1 போட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 cube is 1 minus 2 1 square is 1 into 2 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது -1ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா +2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா +1க்கு -1 கேன்சல், +2க்கு -2 கேன்சல். இந்த மாதிரி போட்டு 0 வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அந்த 1 சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். இதை நீங்கள் பென்சிலில் கால்குலேட் பண்ணுங்கள். வந்தால் ஓகே, வரலன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர் நம்பர்ஸை போட்டு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இதுதான்றது தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம 1 போட்டு பார்த்தோம், ரஃபாக ஆன்சர் வந்தது. அதை நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ P ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு போட போகிறோம். ஸோ அப்போ 1 cube -2 into 1 square minus 1 plus 2ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறோம். 1 cube 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போது 1 cube ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1 ஸ்கொயர்னா 1ன்னு வரும். 1 into 2 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது -1, அடுத்தது +2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 -1 கேன்சல் ஆயிரும். ஒரே நம்பர் வேறு வேறு சிம்பிளாக இருந்தால் கேன்சல் ஆயிரும். -2க்கு +2 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போது இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ P ஆஃப் 1 is equal to 0 அப்படின்னா நம்ம என்ன எடுத்து எழுதலாம்? therefore கொஸ்டின் எக்ஸில் இருக்கிறதுனால எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. நீ 1ன்னு எடுத்தீங்கன்னா -1ன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அப்போது x -1 என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ ஃபேக்டர். அப்போ மீதி இருக்கிறத நம்ம அப்படியே செக் பண்ணலான்னா செக் பண்ணலாம். ஸோ அவங்கவுங்க கிளாஸில் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த மாடலில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபைனல் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் இருக்கிறதுனால ஸோ அதை நான் ப்ரிஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்றேன். ஸோ x -1ன்றது ஃபேக்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டினை இந்த ஃபேக்டரால் நம்ம லாங் டிவிஷன் பண்ணணும். ஸோ அப்போது x கியூபு -2x², அடுத்தது பார்த்தீங்கன்னா -x + 2. இப்போ நம்ம எதை ஃபேக்டர்னு சொன்னோம்? x -1. அதை தூக்கி சைடில் எடுத்து போடணும். இது நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த மாடல் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ x கியூபையும் xயும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன்னா பவர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 3ல் 1 போச்சுன்னா 2. ஸோ x² வரும். அந்த நம்பரை மேலே எடுத்து போடுறோம். தட் இஸ் கொஷன். போட்ட நம்பரை மல்டிப்ளை பண்ணி உள்ளே எடுத்து போடணும். சைடில் இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணி உள்ளே எடுத்து போடணும். ஸோ அப்போ x into x என்ன x² என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா x³ -1 into x² என்ன வந்துடும்னா -x². ஸோ இதை சிம்பிளை மாற்றணும். மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ். ஸோ அந்த கான்செப்டில் மாற்றிட்டு கண்டிப்பாக மோஸ்ட்டாக ஃபஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி என்ன இருக்குது? -2 + 1. டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். ஸோ அப்போ -2 + 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -1x² அல்லது x²ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு வேல்யூ நம்ம இறக்கும். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி இறக்கிடலாம்.
இப்போது இங்கே என்ன பண்ணீங்களோ அதே கான்செப்டை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஸோ அதை டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸு 2ல் 1 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1 அல்லது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, மைனஸ் எக்ஸு. ஸோ லாஸ்ட்டில் என்ன போட்டோமோ அதால் சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி உள்ள எடுத்து போடணும். ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ சிம்பிளாக மாத்திரம் மைனஸ்ன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ன்னா மைனஸ். ஸோ இதை போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடும். அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸு மைனஸ். அப்போது ரெண்டுமே ஒரே சிம்பிள்னா ஆட் பண்ண போகிறோம். எக்ஸையும் எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2x. அந்த சேம் சிம்பிள் என்னவோ அதை எடுத்து போட்டுருணும். போட்டாச்சுங்களா? ஸோ ரிப்பீட் த ப்ராசஸ் டில் யூ கெட் த லாஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டட். இந்த கடைசி டேர்மை கீழே இறக்குற வரைக்கும் இதை ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ என்ன இருக்குதோ அதை அப்படியே இறக்கிக்கிறோம். இறக்கிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குதோ அது, அதே மாதிரியே டிவைடட் பை இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர். எப்போவுமே இது எல்லாத்துக்குமே கீழே டிவைட் பண்ணுற நம்பர் சேமாக தான் வரும். ஸோ டிவைடட் பை எக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு வெறும்னா -2 மட்டும் நிற்கும். இந்த -2 எங்கே போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோஷன்ட்டில் போட போகிறோம். லாஸ்ட்டாக போட்டதை சைடில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி உள்ளே போட போகிறோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். எக்ஸ் இன்ட்டு 2னா x2ன்னு போடாதீங்க, சிம்பிள் நம்பர் அதுக்கு அடுத்தது ஆல்ஃபபெட். அப்போ என்ன வரும், 2xன்னு சொல்லிட்டு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், 1 இன்ட்டு 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ சிம்பிளாக மாற்ற போகிறோம். மைனஸ்ன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ன்னா மைனஸ். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சுங்க. ஸோ அப்போ ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போது இது நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், டிவைடண்ட் இஸ் ஈக்குவல் டு டிவைசர் இன்டூ கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர். அந்த கான்செப்டை தான் நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ நான் கால்குலேஷன் இங்கே போடுறேன். ஸோ இப்போ இதோடைய கண்டினியூவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் கொஸ்டின் என்ன இருக்குதோ அதை நம்ம எடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரிஜினல் கொஸ்டின், அதாவது பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தது. நம்ம எதை ஃபஸ்ட்டு ஃபேக்டார்னு சொன்னோம், x-1 அல்லது ஸோ இந்த கோஷன்ட்டையும் இந்த மேலே இருக்கக்கூடிய டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ x-1 இன்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x-2. இப்போது இது ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபேக்டரைசேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய நம்பரை அலாங் வித் த சிம்பிள் எடுத்துக்கணும். தட் இஸ் எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், நம்பர் எதுவும் இல்லைனா 1ன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 1 இன்ட்டு 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ எதை பிரிக்கணும், இந்த 2வை பிரிக்க போகிறோம். வேறு எந்த டேபிளுமே போகாது. 1 2s are 2. நான் என்ன சொன்னேன், இங்கே தனியாக இருக்கிற நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதை பெரிய நம்பரோட போட்டு செக் பண்ணுங்கள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ், 1 இன்ட்டு 2 is 2 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் வேறு வேறு சிம்பிள் இல்லைங்களா. அப்போ 2ல் 1 போச்சுன்னா 1, பெரிய நம்பருடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஃபினிஷ்டு. இப்போ முன்னாடி ஒரு வேலை ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அந்த நம்பரால் டிவைட் பண்ணும். ஆனால் இங்கே எதுவும் இல்லைன்றதுனால என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 1. அதை போட்டுட்டு கொஸ்டின் எதில் இருக்குதோ அந்த இதை கீழே சேர்த்துக்கணும். அப்போ இதை ஃபேக்டராக எடுத்து எழுதுறோம்னா என்ன வரும், 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸு, இருக்கிற சிம்பிளை அப்படியே எடுத்துக்கோங்க, தட் இஸ் +1. அதே மாதிரி இன்டூ, இதுக்கு நடுவில் எந்த சிம்பிளும் வரக்கூடாது. ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸு, மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ சம் ஓவர். இன்னும் பர்ஃபெக்டாக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்லேருந்து பிக்கெஸ்ட். அப்போ நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா -2 தான் பெருசு. அப்போது -2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், x-2 இன்டூ x-1 இன்டூ x+1 இப்படியே விட்டாலும் ஓகே தான். ஸோ இதுதான் ஃபைனலோடைய இந்த 4 டேர்ம்ஸோடைய ஃபைனல் ஃபேக்டரைசேஷன் வேல்யூ. தேங்க்யூ.